ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மேசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டயர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டலாம். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா காற்று ஃபுல்லாக இறங்கி கேவலமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே மாற்றணும். இது ஒரு இடத்துல பஞ்சர் ஆகிருக்கு, அது தேஞ்சு திரும்பி அதே இடத்துல பஞ்சர் ஆகி காற்று வந்து இறங்கிட்டே இருக்குது. ஸோ நிற்க மாட்டேங்குது. கன்ஃபார்ம் வந்து நம்ம இதை மாற்றி தான் ஆகணும். ஸோ இப்போ டயரை வாங்கி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் விஷ்ணு, நிவாஸ், பார்த்தா எல்லாம் வந்திருக்காங்க. ஐ திங்க் ஸோ வாங்க போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கள் பக்கத்து வீதியில் வந்து எம்ஆர்எஃப் இருக்குது. நான் நிறையா பார்த்தேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான் பெருசாக இருக்குது. சிஎட்டு இருக்குது, சிஎட்டுக்கு எம்ஆர்எஃபே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க பசங்க. ஸோ அதான் எம்ஆர்எஃபே போட்டுடலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் 3250 ரூபா இந்த ப்ரைஸில் விற்கிது. பட் பாண்டி, கடலூர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 200 கம்மியாகி விற்கும். இது சென்னையில் எடுத்திங்கன்னா இன்னும் கம்மியாக கூட வரலாம், சான்சஸ் உண்டு. கொடியம்பாளையம் போன இதில் சொல்லியிருப்பேன் என்னென்னா பேட்ரி ட்ரைன் ஆகுது அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ப்ராப்ளம் போல். என்னோடய கோப்ரோவில் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். நான் நிறையா யூடியூப்பில் பார்த்தேன். அது வந்து ட்ரைன் ஆகிறது வந்து பேக்ரவுண்டில் வந்து கேமரா ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து சார்ஜ் போட்டு பேட்டரி கைட்டி வச்சுட்டா பரவாயில்ல. இப்போ நம்ம வ்ளாக் பண்ணுறோம், இப்போ பேசிகிட்டே போகிறப்ப திடீர்னு ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்பையும் அது ட்ரைன் ஆகிட்டே தான் இருக்கும், நமக்கு தான் லாஸ் ஆகிட்டே இருக்கும் பேட்ரி. ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். அது என்னன்னு பார்த்து செக் பண்ணணும். என் ஃப்ரெண்டும் இதே மாதிரி வாங்கியிருக்கான். அவன் இதில் அந்த பிரச்சனை இல்லை, என்னோட தான் இந்த பிரச்சனை இருக்குது. சீக்கிரம் அதை சரி பண்ணணும். அந்த ஒய்ஃபை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்கன்றாங்க, அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அப்பயும் எனக்கு வந்து ட்ரைன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எம்ஆர்எஃப் வந்துருச்சு, இங்கே தான் இருக்குது. இது 130/70 NS 200. அன்றைக்கி கேட்டு போனேனே அதான். ஏன் இங்கே இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்பில் அன்றைக்கி வந்து டயர் விசாரிச்சுட்டு போனேன். பட்டு என்னன்னா இப்போ அந்த டயரை விற்றுட்டாங்களாம். ஒன்று தான் இருந்தது, அதுக்காட்டி விற்றுட்டாங்க. இப்போ வேறு எங்கேயாவது தான் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு டயர்னால் அது நிறையா வாங்கி ஸ்டாக்லாம் வச்சுக்க மாட்டானுங்க போல். இப்போ எங்கள் ஏரியாலே அந்த சைடு ஒரு இது இருக்குது, வீதி. அந்த வீதியில் வந்து ஜானகிராமன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அங்கே போய் விசாரிப்போம். டயர் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டி தான் போகணுன்னா பாண்டி, கடலூர், வேறு எங்கேயுமே கிடையாது எம்ஆர்எஃப். மற்ற கம்பெனி போடலாம், பட்டு இங்கே லோக்கலில் எந்த இதுவுமே இல்லை. எம்ஆர்எஃப் மட்டும் தான் பெரிய இது. சிஎட் இருக்குது, பட்டு சிஎட் வந்து அந்தளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறானுங்க. போடுறோம், கொஞ்சம் நல்ல டயராக போட்டுடலாமேன்னு பார்த்தேன். அன்றைக்கே காசு இல்லை, இருந்ததுன்னா அன்றைக்கே வாங்கிட்டு போயிருப்பேனா. ஜானகி ராமன் இங்கே தானே இருக்கும். இது ஒரு கடை, போய் கேட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து டயர் கிடைக்கல. அப்படியே கிடச்சாலும் டிவிஎஸ் இல்லை சிஎட் அதுதான் இருக்கான். இப்போ மணலூர்கிட்ட நிறையா டயர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அவுட்ரு கிட்ட வந்தாச்சு. மணலூர்லேயும் காரோட இது தான் இருக்கான், காரோட டயர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது. போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கடலூர் தான் போகணும். கடலூர்லேயும் இருக்கான்னு தெரில, ஏன்னா எம்ஆர்எஃப்பில் இந்த இது எங்கேயுமே இல்லை. நான் இது காட்டுமன்னார் கோயிலில் ஒரு இதில் கால் பண்ணி கேட்டேன், அங்கேயும் இல்லைன்றாங்க. இந்த பைபாஸில் அப்படியே நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம். இந்த ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக வந்து புவனகிரி போகிற ரூட்டு. இந்த ரூட்டில் முன்னாடி மரம்லாம் இருந்து சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறான்ட்டு எல்லா மரத்தையும் வச்சு போட்டு ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு சூப்பராக இருக்கும். ஆனால் முன்னெல்லாம் இந்த இது இல்லவே இல்லை, பேரிகார்டெலாம். இப்போ வந்து இதெல்லாம் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க நல்லா. டயர் இருக்கான்னு பார்த்துட்டே போகணும். டயர் கடை இங்கே ஒரு எம்ஆர்எஃப் இருக்குது. பட் இதை வந்து காருக்கா பைக்குக்கும் இருக்குமா அப்படின்ட்டு தெரில, போய் தான் விசாரிக்கணும். எனக்கு தெரிஞ்சு காருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்படியே விட்டு போயிடுவோமா? பைக் டயர் இருக்கு, பைக்குக்கு டயர். $130/70 130/70 இங்கே வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
அங்கேயும் இல்லையே, அங்கேருந்தா ஆ நாளைக்கு வருமா? இங்கே புவனகிரியில் ஏதாவது இருக்கா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்எஃப்லேயும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கடலூரில் ஒரு எம்ஆர்எஃப்பில் கால் பண்ணி கேட்டேன், இருக்குது சார் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி அதை எடுத்து வைங்க, நாங்கள் இங்கே சிதம்பரத்துலேருந்து வரோம், யார்ட்டையும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ போய் அதை எடுத்துகிட்டு வந்து மத்தியம் சேஞ்ச் பண்ணோம். கடலூர்லாம் போகணுன்னே தெரில. அன்றைக்கி நான் இங்கே வந்து விசாரிச்சுட்டு போனேன், இங்கே ஒரு டயர் இருந்தது. சரி இதே வாங்கி அழகாக நான் இந்த வீடியோவே வாங்கி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா வீடியோ இவ்வளோ லென்த்தாக போகணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், பிக் பாஸ் சார் வருது. இது ஏதோ புலம்புறல. சரி இப்போ பெட்ரோலை போட்டு நேராக கடலூர் போக வேண்டியதான். இங்கேருந்து ஒரு 41 கிலோமீட்ரு. நான் வந்து இதில் சார்ஜ் வேறு இல்லை, நான் லோக்கலில் தானே எடுக்க போகிறேன்ட்டு சார்ஜ் இருக்கிறதோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் போட்டு வச்சிருந்தேன் 100%, பட் ட்ரை ஆகி 70க்கு வந்துருச்சு அதுவே, நான் ஆன் பண்ணாமே. நான் இதுக்கு மேலே கடலூர் போகிற ரூட்டில் ஏதாவது சீனரியாக இருந்தால், அதாவது கிளைமேட் நல்லாயிருக்கு, எடுத்தால் நல்லா தான் இருக்கும், என்ன பண்ணுறது பேட்டரி இல்லை. ஓகே, நான் வந்து ஏதாவது அந்த இது பாலம்லாம் தாண்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீனரியாக இருக்கும், அங்கே மட்டும் எடுத்து காட்டுறேன் அப்பப்போ அந்த ஃபுட்டேஜ். இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நேராக போய் டயரை வாங்கிட்டு வரோம். சும்மா அந்த சீனரி மட்டும் சும்மா அப்படியே ஸ்லோ மோஷனில் கேட்டுக்கிட்டுருங்க, நல்லாயிருக்கும். சாங் போட்டு விட்றேன், ஏதாவது ஒரு நல்ல சாங். ஓகே, பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியதான். நான் அதுக்கு மேலே டயர் கடையில் போயிட்டு அங்கேருந்து சந்திக்கிறேன். ஓகே, எந்த அளவு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இதெல்லாம் இருக்காது, ஏன்னா ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்ட்டு மரம் கீரம் எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்க. எதுக்கு இந்த ரோடு போதாதா, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிற பியூட்டியும் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து ஷோரூம் வந்துடும், எம்ஆர்எஃப் ஷோரூமு. இங்கேயே ஒரு எம்ஆர்எஃப் இருக்கான். ஸோ இங்கேயே இருந்தால் இங்கேயே கூட வாங்கிட்டு போயிடலாம், பார்ப்போம். இது பெரிய பெரிய இதுவாக இருக்க போதுரா, கேட்டு பார்ப்போம். சரி நாங்கள் உள்ளே போய் டயர் இருந்தால் வாங்கிட்டேன், அப்படியே வரோம். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டயரை வாங்கியாச்சு. இங்கே வந்து ரேட்டு கம்மியாகும்னு பார்த்தா, ஐயோ மழை வர தூருது. இங்கே வந்து ரேட்டு கம்மியாகும்னு பார்த்தா இங்கேயும் அதே அது 250 ரூபா எக்ஸ்ட்ரா வர சொல்கிறாங்க. அப்புறம் பேசி அங்கேருந்து வரோம் அது இதுன்னு சொல்லி கம்மி பண்ணியாச்சு. ஒரு வழியாக டயரை வாங்கியாச்சு. போடலாம், சிஎட் போடலாம், டிவிஎஸ் போடலாம், எது வேணாலும் போடலாம். எம்ஆர்எஃப்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 20,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 20,000 கிலோமீட்டருக்கு ஓட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ப்ராப்ளம் தருது. ரேட்டு இப்போ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கடையில் வந்து 2,000 ரூபா தான் சொன்னாங்க. அதே போல் சிஎட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதுக்கு கம்மியாக போட்டு அது வந்து கம்மி வருஷம் தான் உழைக்கும், அதை பற்றி நமக்கு தெரில. இருந்தாலும் அப்படி தான் உழைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போடுறோம். இப்போ இது போட்டோன்னு வைங்களா, அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு 20 வருஷன்ற பாருங்க, 20,000 கிலோமீட்டருக்கு பயப்படாமல் ஓட்டலாம். அதுவும் இல்லாமல் 2 வருஷம் வாரண்ட்டி வேறு தராங்க. வாரண்டிலாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நான் வண்டி வாங்கி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் 20,000 கிலோமீட்டரு இதை ஓட்டியிருக்கேன். ஸோ அதை பார்க்குறப்ப ஓகே தானே. மழை வேறு லேசாக அப்படியே தூரிக்கிட்டு இருக்கு. மழைக்கு வரத்துக்குள்ளே சிதம்பரம் போய் டயரை மாற்றணும். ஓகே, இதுக்கு மேலே நான் டேரெக்டாக 41 கிலோமீட்டருக்கு டைம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். ரெடி, 3, 2, 1. ஸோ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்தாச்சு டைம் ட்ராவல் பண்ணி. இப்போ நேராக அந்த ஆல்ரெடி நான் வந்து வண்டி அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். நேராக போய் அவங்கள்ட்ட டயரை கொடுத்து செக் பண்ண வேண்டியது தான். அதுக்கு வேறு எவ்வளோ சார்ஜ் வாங்குவாங்கன்னு தெரில. ஏன்னா இது ஏதோ பண்ணுவாங்க அவங்க, அலைன்மெண்ட் பார்க்குறது அது இதுன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் செக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு எப்படியும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் ஆகும்.
like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling